வணக்கம் மக்களே, வெல்கம் டு MCE மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்கும் டக்குன்னு மைண்டில் என்ன வரும்? மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், அப்படி இல்லைன்னா டிசி யூனிவர்ஸ். ஸோ டிசி யூனிவர்ஸ் கிக் ஆஃப்ல அடுத்த வருஷம் தான் கிக் ஆஃப் போகுது. அப்படி இருந்தாலும் ஸோ உங்களுக்கெல்லாம் யூனிவர்ஸ்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்குமே மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸாக நம்ம மைண்டுக்கு வரும். என்ன எதுக்கு அப்படின்னா, ஸோ மார்வல் அவங்களுக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கடந்த ஒரு 2-3 வருஷங்களாவே நிறையவே அடி வாங்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த படங்கள், அவங்க கிட்ட இருந்து அந்த சீரிஸ் எல்லாருமே ஃபேன் கிட்ட ரொம்பவே அடி வாங்கிட்டாங்க. ஸோ அடுத்த வருஷத்துல இருந்து மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கம்பேக்கை இந்த வருஷம் டெட்புல்லே அவங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கொஞ்சம் அடி வாங்கின கேப்ல நிறைய யூனிவர்ஸ் நல்லாவே பில்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லணும்னா மான்ஸ்டர்வர்ஸ். ஸோ மான்ஸ்டர்வர்ஸுக்கு இப்போ ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட மார்வல் லெவலுக்கு அவங்க ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரீச் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ காங் அண்ட் காட்ஸிலான்னு சொல்லி 2 பெரிய டைட்டன் எடுத்து அவங்களுக்குன்னு சோலோ படத்தை கொடுத்து நான் அவங்கள கம்பைன் பண்ணி ஒரு டீம் அப் மூவியை கொடுத்து ஸோ ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறத அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால பெருசாகவே ரீச் ஆனாங்க. ஸோ நல்ல கலெக்ஷன் எடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக மான்ஸ்டர்வர்ஸ் கண்டினியூ ஆக தான் போகுது. இப்போ காட்ஸிலாக்குன்னு இன்னொன்று நிறைய கதைகள் வரதான் போகுது. ஸோ காங்குக்கும் நிறைய கதைகள் வரதான் போகுது. ஸோ மான்ஸ்டர்வர்ஸ் இன்னும் நீங்கள் நினைக்கிறத விட நிறைய அளவுக்கு ரீச் ஆக தான் போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு புது யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்ன யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிட்டெண்டோ சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஸோ இதனடா நிட்டெண்டோ சினிமேட்டிக் சூப்பர் மேரியஸ் ப்ரோஸ் மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு அனிமேஷன் மூவி தான். ஸோ உங்களை சில பேர் அதை அனிமேஷன் மூவி தானேன்னு சொல்லி அப்படி பார்க்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் போய் பாருங்க. ஸோ சூப்பர் ஃபன்னாக இருக்கும், செம்ம ஃபன்னான மூவி. ஸோ கிட்டத்தட்ட 1 பில்லியன் கலெக்ட் பண்ண மூவி. ஆமாம் கைஸ், ஸோ அனிமேஷனில் வந்து 1 மில்லியன் கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய டாக்காவே ஹாலிவுட்டில் மாறிடுச்சு சூப்பர் மேரியஸ் ப்ரோஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேரியோக்கு கிறிஸ் பிராட்ஸ் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. ஸோ கிறிஸ் பிராட்ஸ் ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூல, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ் பிராட் பார்த்தீங்கன்னா இந்த கார்ஃபீல்டு மூவிக்கும் அவர் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, சூப்பர் மேரியஸ் 2 வந்து, அதாவது சூப்பர் மேரியஸ் ப்ரோஸோட சீக்வல் கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ அதுக்கான ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ சூப்பர் மேரியஸ் 2 வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சினிமேட்டிக் யூனிவர்ஸாகவே பில்ட் ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நிட்டெண்டோ அவங்களுக்கான ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பர் மேரியஸ் ப்ரோஸோட சக்ஸஸ் தொடர்ந்து அவங்க ஆல்ரெடி ஜெல்டா அப்படின்ற ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜெல்டா கேம் நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்பவே நல்ல கேம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி எடுத்துட்டு இருந்தாங்க, த லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணி. ஸோ அது லைவ் ஆக்ஷன் மூவிஸ் தான் அப்டேட் வந்திருக்கு. பட் அது மேபி அனிமேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லைவ் ஆக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து சூப்பர் மேரியஸ் ப்ரோஸ் 2 மூவி வருமா இல்லையான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு கண்டிப்பாக வரும். அது வரும்போது ஒரு மிகப்பெரிய சினிமேட்டிக் யூனிவர்ஸாகவே அது பில்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆமாம், ஸோ நிட்டெண்டோ அவங்களுக்கான ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னா, ஸோ நிட்டெண்டோ கிட்ட பல கேம்ஸ் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நிட்டெண்டோன்றது நீங்கள் விளையாடுற பிளே ஸ்டேஷன் மாதிரி ஒரு கேம் ஸ்விட்ச் தான். ஸோ அவங்க கிட்ட பல வெரைட்டியான கேரக்டர்ஸ் கேம்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் வித் மேரியோ. ஸோ மேரியோ கேமும் அவங்க கிட்ட தான் இருக்கு. அண்ட் சோனிக் தி ஹெட்ஜ்டாக் மூவிஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சோனிக்கோட கேமும் அவங்க கிட்ட தான் இருக்கு. பட் அவங்க சோனிக்கு இதுக்குள்ள இறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோனிக் அவங்களுக்குன்னு சொல்லி தனி ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோனிக் த ஹெட்ஜ்டாக்னு சொல்லி ஒரு தனி யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஆல்ரெடி 2 படங்கள் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சோனிக் த ஹெட்ஜ்டாக் அண்ட் சோனிக் த ஹெட்ஜ்டாக் 2ன்னு சொல்லி வந்தது. ஸோ இப்போ ஷேடோவை பேஸ் பண்ணி 3rd பார்ட்டும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நக்கிள்ஸுங்கன்னு ஒரு தனி சீரீஸும் கொடுத்து அவங்க தனியாக ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோனிக் இதில் வரமாட்டாரு. ஸோ அது இல்லாமல் டாங்கி கிங்னு சொல்லி அவங்க கிட்ட கேம் இருக்கு, பிரின்சஸ் பீச் இருக்கு, யோஷி, ப்ரௌசர், பிட், நெஸ், இசபெல் அண்ட் டாம் நுக்கன்னு சொல்லி இந்த மாதிரி பல கேம்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த கேம்ஸ்ல இருக்க கேரக்டருக்கெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க தனித்தனி படங்கள் கொடுத்தாலே மிகப்பெரிய யூனிவர்ஸ் அவங்க பில்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சூப்பர் மேரியஸ் ப்ரோஸ் படத்துல பார்த்தீங்கன்னா டாங்கி காங்கையும் உள்ள கூட்டிட்டு வந்தா ஸோ அவங்களையும் அந்த படத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாங்கி காங்கை பேஸ் பண்ணியும் அவங்க தனியாக ஒரு மூவி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அந்த எல்லா கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி அவங்க சூப்பராகவே தனித்தனி படங்களை கொடுக்கலாம். ஸோ இப்போ யாவது அவங்கள அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நிட்டெண்டோ கிட்ட இருந்து வரப்போற மூவிஸ், என்னென்ன மூவிஸ் வரப்போகுது, ஸோ அது எப்படி அவங்க செட் பண்ண போறாங்க, ஸோ அவங்க யூனிவர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன்லேயே தான் கொண்டு வர போறாங்களா, இல்லை லைவ் ஆக்ஷன் ப்ளஸ் அனிமேஷனையும் மிக்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி பல டவுட்ஸ் இப்போ
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துலாம். ஸோ என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஜெல்டாக்குன்னு ஒரு தனி மூவி அவங்க ஆல்ரெடி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மூவி இந்த 2024 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து அவங்க மெட்ராய்டுன்னு சொல்லி மெட்ராய்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மூவி அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இந்த 2024 ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமராக தான் வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இந்த நெட்டண்டோ சினிமேட்டிக் யூனிவர்ஸில் என்னென்ன மூவிஸ்லாம் வரலாம் சொல்லி ஒரு ரூமர் வந்திருக்கு. அதாவது இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து ரிப்போர்ட் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி த லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா இந்த இயர் ரிலீஸ் ஆயிடும். அது அஃபிஷியலாக பேஸ் பண்ணி ஒரு மூவி வந்து இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகும்னு சொல்லி இன்சைடர் கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் கேம் தான். சூப்பராகவே இருக்கும் அதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா 2 மூவியை கொடுக்கறதா அவங்க அனௌன்ஸ் 2 மூவி வரும்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிர்பி அண்ட் ஸ்டார் ஃபாக்ஸ். ஸோ ஸ்டார் ஃபாக்ஸ் அப்படின்ற ஸ்டார் ஃபாக்ஸும் கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் கேம் தான். ஸோ அதுவுமே ஸ்பேஸ்ல நடக்கிற மாதிரி ஒரு காமிச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேம்ல வர ஸ்டார் ஃபாக்ஸோட அந்த கேரக்டர் டிசைனும் சூப்பர், பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ அதை மூவியாக கொண்டு வரும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஃபாக்ஸ் கூடவே ஸோ பன்னி கேரக்டரும் அண்ட் டைனோசர் கேரக்டரும் உள்ளே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ராக் கேரக்டரும் அதுக்குள்ளே இருக்கும் ஸ்டார் ஃபாக்ஸ் கேமில். ஸோ அவங்களுக்கு வில்லனாக வரவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெப்டஸ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டரும் அவங்களோட அந்த கேரக்டர் டிசைனுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதையுமே அனிமேஷனில் கொண்டு வரதா முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிர்பி கேமும் வரப்போகுது. ஸோ கிர்பின்றது ரொம்பவே க்யூட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு பிங்க் கலர் பலூன் மாதிரியே தான் இருக்கும் அது. ஸோ ஒரு க்யூட்டான கேரக்டர். ஸோ அதை எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாங்கி கிங் மூவி வரப்போகுது. ஸோ அதாவது நீங்கள் சூப்பர் மேரியோஸ் ப்ரோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ டாங்கி கிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ அது ரொம்பவே சூப்பரான கேம். அவங்க அனிமேஷன் ஸ்டைலில் தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சூப்பர் மேரியோஸ் ப்ரோஸ்லேயே அதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அனிமேஷனில் கொண்டு வரும்போது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் அதை தொடர்ந்து 2026 சூப்பர் ஸ்மாஷ் ப்ரோஸ் பார்ட் 1, அதாவது நீங்க இன்ஃபினிட்டி வார் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஸ்மாஷ் ப்ரோஸ் பார்ட் 1 அப்படின்றத அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அந்த சூப்பர் மேரியோஸ்ல வந்த கேரக்டர்ஸ் அண்ட் டாங்கி காங்ல வந்த கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்டார் ஃபாக்ஸ் மெட்ராய்ட் சொல்லி இதுக்கு முன்னாடி அவங்க படத்துல காமிச்ச கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சொத்து ஒரு இன்ஃபினிட்டி வார் மாதிரி அவங்க ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி 1 இயர் கேப் 2027 சூப்பர் ஸ்மாஷ் ப்ரோஸ் பார்ட் 2 அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதாவது வார் அண்ட் எண்ட் கேம் மாதிரி அவங்க படங்களை 2 பார்ட்டா பிரிச்சு ஸோ அவங்களுக்கான ஒரு 2 டீம் அப் மூவி அவங்க கொடுக்க போறாங்க. அண்ட் சூப்பர் மேரியோஸ் ப்ரோஸ் 2 மூவி வந்து 2028 தான் கொடுக்கணும் நியூஸ் வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூப்பர் மேரியோஸ் ப்ரோஸ் 1 வந்து மிகப்பெரிய ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான மூவி சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஃபேன்ஸ் கிட்ட நிறையவே ரீச் ஆகும். ஸோ 2028 வரைக்கும் அது போகாம மேபி நெக்ஸ்ட் இயர்லேயே சூப்பர் மேரியோஸ் ப்ரோஸ் மூவி பார்ட் 2 நீங்க பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து இன்னும் அவங்க கிர்பி 2, கிர்பி 3, கிர்பி 4 அந்த மாதிரி இன்னும் நிறைய, பட் இது இன்னும் அஃபிஷியலா எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபேன்ஸ் ரூமரா, ஃபேன்ஸ் தியரியா தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்சைடர் கிட்ட இருந்தும் சில ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பட் நிட்டண்டோ வந்து அவங்களுக்கான ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸை மிக பெருசாவே பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்க நிட்டண்டோ கேம்ஸ்லாம் விளையாடி இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த கேம் பிடிக்கும்? அந்த கேம்ல எந்த கேரக்டருக்கு தனியா ஒரு மூவி கொடுத்தா பிடிக்கும்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எனக்கு பர்சனலா டாங்கி கிங்குன்னு ஒரு தனி மூவி வந்துச்சு அப்படின்னா இல்லாம நிட்டண்டோ கிட்ட தான் போக்கிமான்ஸ் கேமுமே இருக்கு. பட் அவங்க போக்கிமான் இதுல உள்ள கொண்டுட்டு வருவாங்க, அவங்க யூனிவர்ஸ்ல உள்ள கொண்டு வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே இலுமினேஷன் கூட தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல நிட்டண்டோ அவங்களுக்கு கிரியேட் பண்ற யூனிவர்ஸ், அதாவது நிட்டண்டோ சினிமேட்டிக் யூனிவர்ஸை ஸோ நம்மளோட மினியன் யூனிவர்ஸ் கூட அவங்க கம்பேர் பண்றதுக்கு ஸோ கம்பைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா ஸோ நிட்டண்டோ இலுமினேஷன் கூட சேர்ந்து தான் அவங்களுக்கான மூவிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இலிமினேஷன் கிட்ட தான் நம்ம மினியன்ஸ் அண்ட் டிஸ்பெக்கபிள் மீட்ஸோட ரைட்ஸும் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இந்த டிஸ்பெக்கபிள் மீயும் அண்ட் நிட்டண்டோ யூனிவர்ஸும் ஒன்னாவே ஜாயின் பண்ணலாம். நிட்டண்டோ சினிமேட்டிக் யூனிவர்ஸா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எம்சிஇ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் உங்களை இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்றேன். அன்டில் இட்ஸ் மீ எம்சிஇ சைனிங் ஆஃப்.